எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்ற தலைப்பில் சுயமரியாதை என்கின்ற அந்த பாடத்திட்டத்தின் கீழ் சில விஷயங்களை உங்களோடு கடந்த வாரத்திலே பகிர்ந்து கொண்டேன். சுயமரியாதை இல்லாதவர்களெல்லாம் யார் என்பதை திருக்குரானும் நபிமொழிகளும் பல்வேறு செய்திகளை சொல்கின்றன. சிந்திக்க மறுப்பவர்கள் சுயமரியாதையற்றவர்கள். படைத்தவனை விட்டு படைப்புகளை வணங்குபவர்கள் சுயமரியாதையற்றவர்கள். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர்கள் சுயமரியாதையற்றவர்கள். தன்னைத்தானே வருத்தி கொள்பவர்கள் சுயமரியாதையற்றவர்கள். அடுத்ததாக உழைக்காமல் இருப்பவர்கள் சுயமரியாதையற்றவர்கள் என்று இந்த திருக்குரான் சொல்கிறது. உழைக்கின்ற கரங்களை நபிகளார் அவர்கள் முத்தமிட்டார்கள். பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல் என்று சொன்னார்கள். அகழ் போரிலே நீங்கள் காணலாம், அந்த வரலாற்றை படிக்கின்ற போது அந்த குழிகளை தோண்டியதில் தலைவராக இருந்த நபிகள் நாயகத்தின் மீது தான், அவருடைய மேனியில் தான் அதிகமான புழுதி இருந்ததாக நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆகவே உழைக்கின்ற திறன் இருந்தும் நல்ல உடல் நலம் இருந்தும் உழைக்காமல் இருக்கின்றானே அவன் சுயமரியாதை இல்லாதவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா மனைவியுடைய சம்பாத்தியத்தில் வாழ்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு காலகட்டம் அந்த மாதிரி ஆகிவிட்டது. ஆகவே மனைவியுடைய அந்த சம்பாத்தியத்திலே வாழ்ந்து கொண்டு அவளை கேவலமாக இவன் நடத்துவான் இல்லையா? ஆகவே உழைக்கின்ற திறன் இருந்தும் பிறரிடம் கையேந்துபவர்கள் சுயமரியாதையற்றவர்கள். ஆகவே உழைக்கின்ற சக்தி இருக்கிறது, உழைக்கின்ற திறன் இருக்கிறது, உழைக்கின்ற கல்வி ஆற்றல் இருக்குது. இதை அனைத்தையும் இருந்து அவன் சோம்பேறியா உட்கார்ந்து இருந்தான்னா அதை விட கேவலமானவன், அவன் இறைவனுக்கு விருப்பமானவன் அல்ல. ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல்லே வந்தார்கள். அவர் எப்போவுமே பள்ளிவாசல்லே இருப்பார். ஒரு நபர் அவரை பார்த்து கேட்டார்கள், இவர் ஏன் எப்போவுமே இங்கேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் எப்போவுமே இறைவனை நினைத்து கொண்டு திக்ர் செய்து கொண்டு அவரை துதி பாடிக்கொண்டு இங்கே தான். அப்போ இவருக்கு உணவை யாருங்க செஞ்சு கொடுக்குறா? இவருக்கான உணவை யார் கொடுக்குறாருன்னா, அவருக்கு வீட்டில் இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் தான் உழைத்து இவருக்குமான உணவை கொடுக்குறாருன்னா இவரை விட அவரே சிறந்தவர் என்று சொன்னார். இவரை விட அவரே சிறந்தவர். அப்போ இறைவன் ஆன்மீகத்துக்காக கேட்குற ரேஷியோ ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 மணி நேரத்தில் நீங்க தொழுகைக்காக செலவு பண்ணது ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? 5 வேளைக்கு, சரியா? அப்போ 24 நாள் நீங்க தொழுதாதான் ஒரு நாள் தொழுதற்கு சமம். அப்போ 365 நாளைக்கு நீங்க எத்தனை நாள் தொழுறீங்கன்னா 15 நாள் தான். எத்தனை நாள்? ஒருத்தர் 20 வருஷம் தொழுகிறாருன்னு வைங்க. ஒருத்தர் 20 வருஷம் தொழுகிறாரு, தொடர்ச்சியா தொழுகிறாரு. 7300 நாள், 20 வருஷம், 365 20 போடுங்க. அதுல நீங்க அல்லாஹ்வுக்காக செலவு பண்ற 1 ஹவர்னா வெறும் 300 நாள் தான் நீங்க தொழுகிறீங்க. அப்போ ரேஷியோ பாத்தீங்கன்னா 2.44%. ஜக்காத்து கொடுக்குறோம்ல, அதை விட கீழே இருக்கு. ஜக்காத்து கொடுக்குறோம்ல நம்ம 2.5% சொல்றாங்க, அதுவே கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அதை விட கீழே தான் அப்போ ரேஷியோ என்ன ஆன்மீகத்துல? அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாரு, இவரை விட அவர் தான் சிறந்தவர். ஏன்னா உழைப்புக்கு அங்கே வேல்யூ. மே 1ஆம் தேதி கூட லீவ் விட மாட்டாங்க நம்ம ஆளு. மே 1க்கு கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலாளர் தினம்னு உருவாக்கி அது உலகம் ஃபுல்லா 8 மணி நேரம் டியூட்டி,
8 மணி நேரம் ரெஸ்ட்டு, 8 மணி நேரம் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பல அடிமைத்தனத்திலிருந்து மக்களை கொண்டு வர பல வருஷம் ஆச்சு அது அந்த அடிமைத்தனத்துல வெளியே கொண்டு வருது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? முஸ்லீம் கடைகள்ல பாருங்க, முஸ்லீம் நாடுகள்ல போறீங்கன்னா நீங்க 12 மணி நேரம் வேலை செய்யணும். கேட்டு பாருங்க, பல சகோதரர்கள் சொல்லுவாங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுப்போம். ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ்லாம் நீங்க துபாயோ குவைத்துக்கோ சவுதிக்கோ போனீங்கன்னா மனித உரிமைங்கிறதுலாம் கிடையாது. அங்க நீங்க எங்க போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த உரிமைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் கொடுத்திருக்கு. கருத்து சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கு, பேசுற சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கு, உழைக்கின்ற சுதந்திரம். இவ்வளவு நேரம் தான் உழைக்கணும். இவன் என்ன பண்றான்? அவன்கிட்ட ரத்தத்தை உரிக்கிற மாதிரி 12 மணி நேரம் வேலையை நிக்க வைக்கிறான். 12 மணி நேரம் நிக்க வைக்கிறான். ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு வேலை செய்யறான். பெண்கள் பணியாட்கள் போறாங்க, அவங்களெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம். ஆகவே உழைப்புக்கு நபிகளார் அவர்களும் இஸ்லாமிக் லேபர் லா பத்தியே நிறைய பேருக்கு தெரியாது. இஸ்லாமிக் லேபர் லா என்ன சொல்லுது யாரையாவது கேட்டு பாருங்க. ஆலிம்களை இன்டர்நேஷனல் லேபர் லாவா இந்தியன் லேபர் லா பத்தி எல்லாம் படிப்பாங்க. இஸ்லாமிக் லேபர் லா என்னங்க சொல்லுது? சிம்பிளா வந்து நபிகள் நாயகம் சொன்னாரு, உனக்கு பணியாட்கள் உனக்கு கீழே இருந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு அதிகமான வேலையை கொடுத்தா அவங்களுடைய வேலையில நீ போய் உதவி செய். நீ சாப்பிடுறதையும் அவங்களுக்கு கொடு, நீ போடக்கூடிய உடைகளே கொடு. இன்னும் அவர்கள் மீது பணியை அதிகமாக சுமத்தி விடாதே. இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் யார் ஃபாலோ பண்றாங்க? இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஸ்டம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ் தான். இதை நான் வந்து குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்ல சகோதரர்கள், இருக்கிற ஃபேக்டை தான் வந்து சொல்றேன். இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதெல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்போ நபிகள் நாயகம் அவருடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த பணியாளர்களை அவர் உரிமைகளை கொடுத்தார். அனஸ் என்கின்ற தோழர் சொல்கிறார்கள், நான் நபிகளாரிடத்தில் இத்தனை வருடம் வேலை செய்தேன், 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் வேலை செய்தேன். என்னை அவர் ஒரு முறை கூட திட்டியது கிடையாது. பல நேரம் என்னுடைய கையில் இருந்து பொருட்கள் தவறி விழுந்து விடும். அவருடைய மனைவிமார்கள் திட்டுவார்கள். நபிகளார் அவர்கள் சமாதானப்படுத்தி விட்டு சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதனுடைய விதி முடிந்து விட்டது, ஏன் அவனை கடிந்து கொள்கிறாய் என்று கேட்பார். ஏன் அவனை கடிந்து கொள்கிறாய்? ஆனா இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் வந்து தொழிலாளர்கள் வந்து பேசணும், அவனுடைய பேரை கூட கூப்பிடுறது இல்லை, பேரை கூட சொல்லி கூப்பிடுறது இல்லை, அவனுக்கு பட்ட பேரை சொல்றது. ஆனால் இன்றைக்கு இந்த வரைமுறைகளை எல்லாம் மற்ற நாடுகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. டொயோட்டா என்ற நிறுவனம் முதல்ல ஃபேக்டரியை வந்து செட்டப் பண்றாங்க, கார் ஃபேக்டரியை வந்து செட்டப் பண்றாங்க. அப்போ கார் ஃபேக்டரி வந்து செட்டப் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ப்ரிகாஷனுக்காக அந்த லேபர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும், இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரிக்கணும், பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்னு தனியாக பிரிக்கணும், அதுக்கப்புறம் அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட் தனியாக பிரிக்கணும், டூல்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம், அந்த ஷூஸ், சேஃப்டி ஷூஸ்லேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தது டொயோட்டா நிறுவனம் தான். ஒரு ஃபேக்டரினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ஒரு ஒழுங்குமுறை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மன உளைச்சலுக்கு ஆகக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க. ஹாலிடேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை வெளி ஊருக்கு வந்து சுற்றி காமிக்க, ஃபேமிலியோடு போகிறதுக்காக அவங்கள இது பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்களுக்கு உளவியல் பயிற்சிகளை கொடுப்பாங்க. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகக்கூடாது என்கின்ற பயிற்சி எல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஜப்பான் நாட்டில் வந்து அரசாங்கமே சொல்லுமாப்பா லீவ் எடுத்துக்குப்பா, எப்படி கேட்க மாட்டாங்க. லீவ் எடுத்துக்கு போனா கேட்க மாட்டாங்க.
அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். ஸ்ட்ரைக் பண்ணோம்னா கருப்பு பேட்ஜோ கருப்பு துணியோ மாட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஃபேக்டரியுடைய ஓனர்ஸ் அன்னைக்கே அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே அது தீர்க்கப்படும் என்று சொல்கிறார். பீனிக்ஸ் பறவையை போல் அவர்கள் ஹிரோஷிமா நாகசாகி பாம் போட்ட பிறகு எழுந்தார்கள். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது அந்த பிரதமர் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? நம் மீது குண்டு போடப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்கள் இறந்தார்கள் அந்த நேரத்தில். 1.5 லட்சம் ஆண்கள்னா 1.5 லட்சம் பெண்கள் விதவை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவங்க அதுக்கு ஈடு கட்டணும் இல்லையா? அந்த நேரத்துல இறைவன் செய்த மிக பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறமா கூட வரக்கூடிய காலங்களில் எல்லா குழந்தைங்களும் ஆண் குழந்தையா 2 குழந்தையா பிறந்ததுங்க. 2 குழந்தையா பிறந்த ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே. அந்த அந்த அதை சமன் செஞ்சது பாருங்க. கடுமையாக உழைத்தார்கள். அந்த நாட்டு பிரதமர் சொன்னார், நான் ராணுவத்திற்கு இனி செலவு செய்ய மாட்டேன், நான் ராணுவத்திற்கு செலவு செய்ய மாட்டேன். எல்லாருமே ஆச்சரியப்படும். என்ன ஒரு ஆள் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிருக்கான், அவனுக்கு இது பண்ண மாட்டேன், யார் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்கு ஜப்பானுடைய பிராண்ட் யூஸ் பண்ணாத இடமே உலகத்துல இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல கூட ஏதாவது ஒரு பொருள் 2 பொருள் ஜப்பான்ல இருக்கும். இதோ கேஷியோ ஜப்பான்ல, இதோ அந்த ஏசி ஓஜி ஏதாவது இருக்கும். காஸ்ட்லியான காருங்க வந்து உற்பத்தி ஆகும்போது மக்களுக்கு கம்ஃபர்டபுளான காரோ கம்ஃபர்டபுளான 2 வீலரோ அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்குறதுக்கு அந்த ஜப்பான் நாடு உதவி இருக்கு. இன்னைக்கு என்ன பைக் நீங்க போய் வாங்குவீங்க சொல்லுங்க? ஒரு 3 பைக் பேர் சொல்லுங்க எடுத்தோன்னே. ஹோண்டா, அப்புறம் சுசுகி, அப்புறம் யமஹா. ஏசி வாங்கினாலும் அதே தான் சொல்லுங்க. புரியுதா? அப்போ உழைப்புக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இது இஸ்லாம் மிக மிக அதிகமாக வலியுறுத்துகிறார். அதன் மூலமா தான் இன்னைக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அந்த ஆலிம்கள் செய்த விஷயத்தின் காரணம் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரசூல்லா எப்படி சொன்னாங்களோ சஹாபாக்கள் ரசூல்லாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், வேற யாரையும் சஹாபாக்களையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இமாம்களையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் பாய் குரான் படிக்கிறதுக்கு யாரை ஃபாலோ பண்ணணும்? நீ ரசூல்லா காலத்துல புக்கு இருக்குதா? புக்கு வெர்ஷன்ல இருந்ததா? அவங்க ஹிப்ஸ் முறையில ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக்கிடம் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டது. அவர் பயந்தாரு, ரசூல்லா செய்யாததை நான் செய்ய மாட்டேன். பிறகு அது உமருக்கு சென்றது, அவர் அதை அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் உதுமான் இடம் அது புத்தக வடிவத்தில், ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஜேர் ஜபர் இருக்காரு, அதை படிக்க முடியாது நம்மளால. அப்போ அதுக்கப்புறமா வந்த ஆலிம்கள், அதுக்கப்புறமா வந்த இமாம்கள், அவங்க அதுல ஜேர் ஜபர் சேர்த்து அதுக்கப்புறம் இதை வந்து எளிய முறையில படிக்க. அப்போ குரான் படிக்கிறதுலே நீங்க உங்களை ஃபாலோ பண்ணதானே முடியும், அவங்களெல்லாம் பண்ணக்கூடாது. என்னப்பா இது? ரசூல்லா தொழுதலை போலதான் தொழணும், அது மாதிரி முடியுமா? நம்மளால முடியுமா கேட்கிறேன். அவங்க தொழுத அந்த நிலைக்கும் ஒரு கவிஞர் எழுதியிருக்கார், 1400 வருடங்களாக தொழுகை காத்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சஹாபாக்களை போல் யார் தொழுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக. தோழர்களை போல் யார் தொழுகிறாங்கப்பா, தொழுகை வந்து காத்துக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், யாரா இந்த மாதிரி தொழுகை, யாருமே இல்லை அப்படின்ற அந்த கவிதை அவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், உருதுல வரக்கூடிய கவிதை. ஆக இதுதான் நம்முடைய நிலை. ஆக உழைக்க எந்த சமுதாயம் மறுக்கிறதோ, இன்னைக்கு எந்த சமுதாயம் உழைக்கிறதோ அதுதான் வந்து உலகை ஆளும். பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து உலகை ஆளல. நீங்க உங்களுடைய கண்களை சுழட்டி விட்டு பாருங்க, அப்படி பார்த்தா சவுதி அரேபியா தானே உலகத்தை ஆளணும், அரபு நாடுகள் தானே ஆளணும். இல்லையே, யாரிடத்திலே உழைப்பும் விஞ்ஞானமும் டெக்னாலஜியும் இருக்குதான் அவங்க ஆள்றாங்க. ஆகவே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம் இந்த மார்க்கம். இறைவன் உழைப்பாளிகளைத்தான் விரும்புகிறான். நபிகள் நாயகம் இந்த 23 வருஷம் சொல்றாங்க, அதுல 13 வருஷம் லாஸ்ட் அந்த 10 வருஷத்துல எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து நடந்தது அப்படின்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், எவ்வளவு திட்டங்கள் அவர் வச்சிருக்கணும், ஒருவேளை இவர் தூங்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் எல்லா துறைகளிலையும் எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் சென்றதுக்கு பிறகு உலகின் 1/3 பகுதியை இஸ்லாம் கவர்ந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய பவர், அதனுடைய உழைப்புக்குத்தான் இஸ்லாம்
மிக முக்கியம். இந்த மாதம் மே மாதமே வந்து இந்த உழைப்பாளர் தினம்தான். ஆகவே அதற்கு நாம் கண்ணியம் எந்த அளவு கொடுக்கிறோம், இஸ்லாம் மிகச்சிறந்த கண்ணியத்தை அதை கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் முஸ்லீம்களாகிய நாம் தொழிலாளர்களை எப்படி நடத்துகிறோம், அவங்க கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நாம் மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இன்று இருக்கின்றோம். ஆகவே அன்புக்கினிய சகோதரர்களே, வெறும் ஆன்மீக விஷயங்களில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு இது போன்ற எளிமையான விஷயங்களின் மூலம் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்கின்ற அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.